என்ன என்ன சொல்லு என்ன சோறு வடிச்சு வச்சிருக்கியா? சோறு வடிச்சு வச்சிருக்கியாமா? என்ன செஞ்சு வச்சிருக்க? சோறு வடிச்சு வச்சிருக்கிறேன். ரசம் இருக்குது. ரசத்தில் எப்படி அப்படி தொட்டுக்கிறதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஊறுகாய் வச்சிருக்கு. நார்த்தங்க ஊறுகாவா இல்லை நார்த்தங்க ஊறுகாவா? எப்படி உனக்கு நீயா செஞ்சியா கடையில் வாங்கிட்டு வந்தியா? அது சொசைட்டியில் கொடுத்தாங்களா? காசுக்கு ஊறுகாய் கொடுப்பேன். நான் என்னமோ சட்னி வச்சிருக்கிறேன். அதை காட்சிக்கா சட்னி என்ன சட்னி? அது தோசை தொடங்கணும் காலையில். அதுக்கு என்னமோ சட்னி வச்சிருக்கிறேன். காய் குழம்பு இருக்குது. என்னமோ சரியாக நான் அதெல்லாம் பார்க்க மாட்டேன். நீ தனியாக சோறு ஆக்கிடுவேன்? ஆமாம், நான் தனியாக சோறு ஆக்கிடுவேன். தனியாக குழம்பு இருக்குது. அந்த கீரை இருக்குது, அத்துக்கு போறியா? என்ன கீரை? மிளகு தக்காளி கீரை. அதை காலையில் அறுக்கலான்னு பார்த்தேன். அது எப்படிமா செய்கிறது? மிளகு தக்காளி கீரையா? அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். மிளகு தக்காளி கீரை பறித்து அதை சுண்டி மிளகு கொத்தமல்லி தலை இது தான் போடணும். சுண்டனா இல்லையா? சந்தையில் வாங்கி அது சந்தையில் தான் போய் வாங்கிட்டு வருது. எல்லாம் கத்தையாக வாங்கிட்டு வரும். இன்றைக்கி வியாழக்கிழமையா? இன்றைக்கி போய் வாங்கிட்டு வருவோம். அந்த அம்மா வாங்கிட்டு வரும். வாங்கிட்டு வந்து அது பொரியல் செய்வாங்க. சரி, அதை தான் சுண்டலான்னு பார்த்தேன். அது நம்ம இவ்வளோதான் கடிச்சிக்குவோம். இவ்வளோ தலை எப்படி பண்ணணும். பச்சை மிளகா இருக்குது. பச்சை மிளகா இருக்குதா? பச்சை மிளகா இருக்குது. மிளகு தக்காளி இருக்குது. அத்துட்டு போட்டா நீ பறிச்சு வச்சிருக்கியா? போய் அத்துட்டு போடுவேன். நானும் அதான் சோரியல் அறுத்துருவேன். பறிச்சு வச்சிருக்கியா? அப்படியே கட்டாயம் கட்டி கொடுத்தா கொஞ்சம் பறிச்சுக்கோ. வேணா விட, நீ எதை விட்டு அறுக்கணும். பச்சை மிளகா வச்சிருக்கிறியா? சரி, அதை மட்டும் எடுத்துட்டு உனக்கு வேணாட்டி போனால் அன்னைங்கிட்ட கொண்டு கொடு. சரி, அங்கே போய் கொடுத்துரு. நல்லது உடம்புக்கு. கீரை நல்லது. முசிறிக்கு போனியா? இப்போ போயிட்டு இப்படியே தான் போனியா? ஆமாம், இப்படி தான். இல்லை, இப்படி இல்லை, அப்படி போயிட்டேன். அந்த வழியாக போயிட்டு இப்போ வரையெல்லாம் இப்படி விட்டேன். அழகரை வழியாக மறுபடியும் அழகரை இப்போ வந்து எல்லாம் பார்த்துட்டு வந்து லோகாக்கா பார்த்தேன். அழகரில் அது கன்னட பார்க்க போனேன். அப்போ லோகாக்கா இருந்துச்சு. அக்கா லோகு அது இருந்துச்சு. அப்புறம் பேசிட்டு பெரியம்மா போய் 2 நாளில் போய் பாட்டு வரணும். பெரியம்மா பார்க்க போன தம்பியாக பிடிச்சி சரிக்கா அப்படின்னு. வரையிடுச்சு. போய் பெரியம்மா பாட்டு வரணும் பிடிச்சி விடுச்சு. நான் காசு பணம் எடுத்து கொடுக்கலையா? ஒரு புள்ள குட்டியாக இருக்குது. நான் அப்போ சொன்னேன், சரி உனக்கு ஒரு காசு பணம், அந்த பிள்ளைக்கு ஒரு மல்லிகாலுக்கு ஒன்று எடுத்து கொடுக்கறணும். நான் தான் மாடி முட்டையும் உடம்பு அதுலேருந்து உடம்பு செல்லாமல் கிடக்கிறேன். நான் எந்த காசு பணம் எடுத்து கொடுப்பேன். ஆனால் இப்போ தேவைக்கு அந்த பிள்ளைக்கு ஒன்று எடுத்து கொடுப்பேன்னா அப்புறம் இங்கே இருக்கிற பிள்ளைங்கள்லாம் சீரு ஒன்று செஞ்சுருக்குது. அந்த பிள்ளைங்க எப்படி கொடுக்குறேன்? அதான் மல்லிகாலுக்கு முட்டை போட்டுருவேன்.